பாடம் 2 ஷிர்க்கும் அதன் வகைகளும். இதில் ஷிர்க்குனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்பதையெல்லாம் நம்முடைய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா குறிப்பிடுறாங்க. ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ருபூபியத் எனப்படக்கூடிய படைத்து ஆட்சி செய்கின்ற அவனுடைய அதிகாரத்திலும், உலூஹியத் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலும் அவனுக்கு நிகராக ஒன்றை ஆக்குவது, அதுதான் ஷிர்க், இணை வைப்பது. அப்போ இது பெரும்பாலும் இந்த ஷிர்க்கு அல்லாஹ் அல்லாதவர்கள் விஷயத்தில், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மேலே ஆதரவு வைக்கிறது, தவக்குள் வைக்கிறது, இப்படி என்னென்ன உள்ளத்தால் உள்ள இபாதத்துகள் அல்லது செயல்கள் மூலமாக உள்ள இபாதத்துகள் வணக்கங்கள், இதை எல்லாவற்றையும் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்தால் அது தெளிவாக ஷிர்க் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட வகையில் தான் பெரும்பாலும் அந்த ஷிர்க் வெளிப்படும். அதிகமான மக்கள் விழுந்திருக்கக்கூடிய ஷிர்க்கு இந்த ஷிர்க்கில் தான். ஏன்னா அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்கிறது, அறுத்து பலியிடுறது, நேர்ச்சி செய்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் உள்ளது. இது மிகப்பெரிய பாவம். அப்போது ஷிர்க்குடைய ஆக மோசமான விஷயங்கள் என்னென்னங்கிறத வரிசையாக அதற்கான ஆதாரங்களோட ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க. முதல்ல ஷிர்க்குங்கிறது படைப்புகளுக்கு தெய்வீகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது, படைப்பாளனுக்கு ஒப்பாக்குவதாக மாறுது. அப்போ இது ஒரு மிக மோசமான செயல். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஷிர்க், மிகப்பெரிய அநியாயம், துல்ம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரா லுக்மான் 31வது சூறாவுடைய 13வது ஆயத்தில் சொல்கிறான். அப்போ துல்ம் அப்படின்னா என்ன? அநியாயம், அநீதின்னு சொல்லப்படும். ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை அதற்கு உரிய இடத்தில் வைக்காமல் வேறு இடங்களில் வைப்பது, தகுதி, அதற்குரிய தகுதி என்னவோ அதை கொடுக்காம அதற்கு வேறு ஒரு இடத்துல அந்த தகுதியை வைக்கிறது, அப்போது குறைச்சி வைக்கிறது, இது ஒரு அநியாயம். சரியா? அப்போ அல்லாஹ் அல்லாதவரை வணங்கக்கூடியவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், வணக்கத்தை அதற்குரிய இடத்துல வைக்காமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யாமல் வேறு இடத்துல வைக்கிறார். ஆகவே தான் இது ஒரு அநியாயம். ஏன் ஷிர்க்க ஒரு அநியாயம் சொல்கிறோன்னா, ஷிர்க்கு செய்கிறவர் இந்த அநியாயத்தை பண்ணுறார். என்னென்னா, தகுதிக்குரிய இடத்துல வைக்காமல் இபாதத்தை, அந்த இபாதத்தை தகுதியற்ற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அது செய்கிறார் இல்லையா? இங்கே கவனிங்க, இங்கே பாருங்கள். ஆகவே அது அநியாயம். ஏன்கிட்ட அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்தால் அது நியாயம். சரியா? அதான் தௌஹீத், அதான் இபாதத். அந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யும்போது அது அநியாயம். ஆகவே தான் இது மிகப்பெரிய அநியாயமாக கருதப்படுது. ஏன்னு கேட்டால், மற்ற எவ்வளோ அநியாயங்கள் உலகத்தில் நடந்தாலும், ஆனால் இது மிகப்பெரிய அநியாயம். இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒருத்தர் செய்யக்கூடிய அநியாயமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இதை ஒருவர் பாவமன்னிப்பு கேட்டு இந்த உலகத்திலே அதை விட்டு விலகாமல் இருந்தால் நாளை மறுமையில் மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கிறதை, ஷிர்க்கை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத மற்றதையெல்லாம் தன் நாடியோருக்கு மன்னிப்பான். சூரா நிசா 4வது சூறாவுடைய 48வது ஆயத்திலேயே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதுலேருந்து தெரிய வருது ஷிர்க் எவ்வளோ மோசமானதுன்னா, இந்த ரெண்டாவது விஷயம், இது அல்லாஹ் நாளை மறுமையில் மன்னிக்காத மிகப்பெரிய பாவம். மூன்றாவது, ஷிர்க்கு செய்பவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை என்னன்னு கேட்டால், சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விடுகிறான். சொர்க்கம் அவனுக்கு ஹராமாக்கப்படுவது, நரகத்தில் நிரந்தரமாக அவன் இருப்பான். பாருங்க, இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா வ மஅவாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். சூரா அல் மாயிதா 5வது சூறாவுடைய 72வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறான், அவருடைய தங்குவிடம் நரகம்தான். அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வர் யாரும் இருக்க மாட்டார்கள்ங்கிற அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா இங்கே அநியாயக்காரன் சொல்கிறான்? ஏற்கனவே ஷிர்க்குடைய முதல் பெரிய பிரச்சனை என்ன பார்த்தோம்? அதுதான் மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தை செய்பவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா தாலிமூன் அப்படின்னு சொல்கிறான், அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறான். அவர்களுக்கு உதவி யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன? நாளைக்கு அவங்களுக்கு ஷஃபாத் இருக்காது, சிபாரிசு இருக்காது, நரகத்திலேருந்து வெளியேறவே முடியாது, நிரந்தரமாக அவர்கள் இருப்பாங்க, யாரும் உதவ வரமாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நான்காவது, ஷிர்க்குடைய ஆக மோசமான இன்னொரு பெரிய பிரச்சனை, அது நம்முடைய நல்ல அமல்களை அழித்துரும், பாழ்படுத்திடும். வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். நபியே, நீங்கள் இணை வைத்தால் நிச்சயமாக உம்முடைய செயல்கள் யாவும் அழிந்துவிடும், நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளில்
ஒருவராக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஜுமர் 39வது சூராவுடைய 65வது ஆயத்தில் சொல்கிறான். ஆனால் அந்த ஆயத்தை வந்து தவிர வேறொரு ஆயத்தை இங்கே ஆதாரத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. காப்பி பேஸ்ட்டில் வந்திருக்கிற பிரச்சனை. சரியா? இது வந்து அந்த ஆயத்து இல்லை. சூரா ஜுமருடைய அந்த ஆயத்து 65வது ஆயத்து என்னன்னு கேட்டால், ல இன் அஷ்ரக்த ல யஹ்பத்தன்ன அமலுக் வல தகூனன்ன மினல் ஹாசிரின்கிற ஆயத்து. அப்போ அதில் தான் அல்லாஹ் தஆலா நபியை நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய நன்மைகளை அழிந்து விடுன்னு சொல்கிறாங்க. எந்த நபியின் இணை வைக்கக்கூடியவங்கள இல்லை, ஆனால் நபிமார்கள் செய்தால் கூட அழிக்கப்பட்டு விடும். அப்படின்னா எவ்வளோ பெரியது அது ஷிர்க். அப்போது அவ்வளோ மோசமான பாவம் அது அப்படின்னு உணர்கிறோம். அப்போது நபிமார்கள் ஷிர்க் செய்ய மாட்டாங்க, ஆனால் அவங்களே செய்தால் கூட நன்மை அழிஞ்சிரும். அப்படின்னா மற்றவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ நன்மைகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை ஷிர்க்கினால் ஒருவர் அடைவார், அழிக்கப்பட்டு விடும். அவருடைய எந்த அமலும் அல்லாஹ்வுடைய ஏற்கப்படாது, எல்லாமே அழிக்கப்பட்டு விடும், நன்மைகள் கிடைக்காதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். 5வது விஷயம், ஷிர்க் செய்பவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையில் ஒன்று, முஷ்ரிக்காக ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கிறான், காஃபிராக இருக்கிறான் அப்படின்னா இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒன்று அவர் இஸ்லாமை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார்னா அவர் ஜிஸியாவை கட்ட சொல்வார். ஜிஸியாவை கட்டி அவர் இழிவுபடணும். யார்? ஒரு முஷ்ரிக். இல்லை ஜிஸியா கட்ட மாட்டேன்னு சொன்னார்னா இஸ்லாமிய ஆட்சியாளர் அவர்களுக்கு எதிராக போர் புரிவார். அப்படின்னு என்ன? தண்டனை மரண தண்டனை தான். அப்போ ரத்தம் ஓட்டப்படுவது, கொல்லப்படுவது, அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவது, இது எல்லாமே ஆகுமானதாக ஆகிற ஒரு முஸ்லீம் ஆட்சியாளருக்கு. தௌஹீதை மேலோங்க செய்வதற்காக செய்யக்கூடிய ஜிஹாதுங்கிற இஸ்லாமிய ஆட்சியாளர் செய்யக்கூடிய போரின் போது முஷ்ரிக்குகள் விஷயத்தில் அவருடைய ரத்தத்திற்கோ மானத்திற்கோ சொத்துக்களுக்கோ எதுக்கும் பாதுகாப்பு இருக்காது. பாதுகாப்பு வேணும், ஜிஸியா கட்டி அந்த இழிவோடு இஸ்லாமிய ஆட்சியாளர் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். அப்போ தான் பாதுகாப்பு தருவார். ஜிஸியாவும் கட்ட மாட்டேன்னு மறுத்தார், ஆட்சியாளர் ஜிஹாத் செய்து கொலை செய்வார். அப்போது அந்தளவுக்கு போர்க்களத்தில் கொல்லப்படுவதற்கு காரணமாக ஆயிடும் ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிருடைய சட்டம் இது. அப்போ அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரா தௌபா 9வது சூராவுடைய 5வது ஆயத்தில் சொல்கிறான், ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைது வஜத்துமூஹும் வஹுதூஹும் வஹ்சுரூஹும் வகுஉது லஹும் குல்ல மர்சத். நபியே, நீங்கள் எதிரிகளுக்கு, அதாவது ஆட்சியாளருக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், நீங்கள் எதிரிகளுக்கு பாதுகாப்பு அளித்த புனிதமான மாதங்கள் கடந்து போய்விட்டால், சரியா, மொஹர்ரமுடைய மாதம், அதே மாதிரி துல் காதா, துல் ஹஜ், இந்த மாதங்கள், ரஜப், இந்த மாதங்கள் புனிதமான மாதங்கள், போர் தடை செய்யப்படும். இந்த மாதம் போயிடுச்சுன்னா நீங்கள் முஷ்ரிக்குகளை எங்கு கண்டாலும் அவர்களை கொல்லுங்கள், அதாவது போர் செய்யுங்க, அவர்களை பிடியுங்க, முற்றுகையிடுங்கள், எல்லா இடங்களும் அவர்களை குறி வைத்து காத்திருங்கள்னு நல்லா சொல்கிறோம். ஏன்னா அவர்களுடைய ஷிர்க்குக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை இது வந்து ஆட்சியாளர் கொடுக்கக்கூடிய தண்டனை. அவர்கள் எதிரிகளாக இருந்து அவர்கள் போர் புரியக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா, ஆனால் பாதுகாப்பு கேட்டாங்க அப்படின்னா ஜிஸியா வரியை கட்டி அவங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியை பாதுகாப்பு கொடுப்பார். ஆனால் பாதுகாப்பு கேட்காதவங்கள, அவங்க போர் புரியக்கூடியவங்க இருந்தாங்களா, அவங்கள கண்ட இடத்துல கொல்லுங்கன்ட்டு இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உமிர்து அன் உகாத்தில அன்னாஸ ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ யுகீமுஸ் ஸலாத வ யுஅத்துஸ் ஸகாத فإذا فعلوا ذلك عصموا مني دماءهم وأموالهم إلا بحق الإسلام وحسابهم على الله. மனிதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் வரை அவர்கள் மீது நான் போர் புரிய வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இந்த உறுதிமொழியை, இந்த ஷஹாதாவை சொல்லிவிட்டால் அவருடைய ரத்தங்களையும் சொத்துக்களையும் என்னிடம் பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூ ஹுரைராவுடைய இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, புகாரில் 25வது ஹதீஸாக, முஸ்லீமில் 21வது ஹதீஸாக இடம்புது. அப்போது எவ்வளவு ஷிர்க் மோசமானதுன்னா, அவர் கொல்லப்படுவதற்கும் இரத்தம் ஓட்டப்படுவதற்கும் இது காரணமாக இஸ்லாமிய ஆட்சியாளரால் ஆகும். இல்லை என்றால் பாதுகாப்பு கேட்கிற ஜிஸியா வரி கட்டி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போது 6வது விஷயம், இணை வைப்பது மிகப்பெரிய பாவமாக இருக்குது. அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர். ரசூலுல்லாஹ் 3 தடவை கேட்குறாங்க, சலாசன், உங்களுக்கு மிகப்பெரிய பாவத்தை பற்றி அறிவிக்கட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆம் அல்லாஹ்வின் தூதரே. காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்கள். கால
அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூகுல் வாலிதைன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிகப்பெரிய பாவம், பாவங்களே மிகப்பெரிய பாவம், பெரும் பாவங்களிலே பெரியதுங்கிறாங்க. சரியா? பாருங்க, பி அக்பரில் கபாயிர். கபாயிர்னாவே பெரும்பாவம், அதில் அக்பர் பெருசு எது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, தாய் தந்தையை நோவினை செய்வது. அப்போது ஷிர்க்குங்கிறது மிகப்பெரிய பாவம்னு இந்த ஹதீஸில் தெளிவாக தெரியுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில் 2654வது ஹதீஸாக இது இடம் வருது. அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் மிக தெளிவான ஆதாரம். ஷிர்க்குங்கிறது ஒரு மோசமான பாவம், மன்னிக்கப்படாத பாவம், நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய பாவம், சொர்க்கத்தை தடை செய்யக்கூடிய பாவம், இஸ்லாமிய ஆட்சியாளரால் ஜிஹாத் செய்யப்படும்போது கொல்லப்படுவதற்கு காரணமாக ஆக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறது. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாவுடைய ஒரு கூற்றை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இங்கே மேற்கோள் காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்து அவற்றுக்கு கட்டளை பிறப்பித்திருப்பதின் நோக்கமே படைப்புகள் எல்லாம் அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்னா யாரும் தெரிஞ்சுக்கணும், அவருடைய பண்புகளை பற்றி அறிவு கற்றுக்கொள்ளணும். அதனால் அவனை மட்டுமே வணங்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வை பற்றி இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் அறிவிக்கிறான்? அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு எதனை இணையாக்கக்கூடாது. இதன் மூலமாக இந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டுங்கிறத அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் படைப்புகள்கிட்ட. இந்த நீதிக்கு எதிராக இருக்கக்கூடியது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு. அப்போ படைப்புகளை படைத்து அல்லாஹ் அவனை பற்றி அறிவித்திருப்பதின் நோக்கமே அவனை வணங்கக்கூடிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா 57வது சூராவுடைய 25 ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க. அந்த நீதியின் மூலம் தான் இந்த வானங்கள் பூமியும் கூட நிலைச்சிருக்குதான் பாருங்க. لقد أرسلنا رسلنا بالبينات وأنزلنا معهم الكتاب والميزان ليقوم الناس بالقسط. நிச்சயமாக நம்முடைய தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளோடு அனுப்பினோம், மனிதர்கள் நீதியுடன் நிலைத்திருப்பதற்காக அவர்களோடு வேதத்தையும் தராசையும் இறக்கினோம். அப்போ இந்த வானபூமி நிலைச்சிருக்கிற இந்த நீதியின் மீது தான் இது நடக்கலை. இந்த பூமியில் ஒரே ஒரு ஆள் கூட அல்லாஹ் வணங்கக்கூடியவர் இல்லை அப்படின்னா, அல்லாஹ்னு சொல்கிறக்கூடிய ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, கியாமத்து வந்துடும், அல்லாஹ் அழிச்சிடும் இந்த பூமி. இப்போ தௌஹீதை கொண்டு தான் இந்த பூமி நிலைநாட்டப்பட்டிருக்குது, இருந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ காலம் வரைக்கும் இந்த பூமியில் தௌஹீது இருக்கக்கூடிய அல்லாஹ் வணங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்களோ, ஷிர்க் வைக்காதவங்களாக இருப்பாங்களோ, அது வரைக்கும் இந்த பூமி இருக்கும். சரியா? மறுமை எப்போ வந்துடும்? இங்கே அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா அல்லாஹ் இந்த பூமியை அழிச்சிருவான். மறுமை அப்போ தான் வரும். அப்போது இந்த வசனத்திலேருந்து இமாம் இப்னுல் கையிம் என்ன குறிப்பிட்றாங்க? அல்லாஹ் தூதரை அனுப்பியதும் வேதங்களை இறக்கியதும் மனிதர்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த நீதி தான் தௌஹீத் அப்படிங்கிறாங்க இமாம் இப்னுல் கையிம். ஷிர்க் எது? அநியாயம், அநீதி. சரியா? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் அப்படிங்கிற ஆயத்தை இமாம் இப்னுல் கையிம் மேற்கோள் காட்டுறாங்க. அப்படிங்கிற அந்த செய்தியை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் இங்கே அழகாக மேற்கோள் காட்டுறாங்க. ஷிர்க் நீதிக்கு புறம்பானது என்பதனால தான் அது மிகப்பெரிய பாவமாக இருக்குது. அதன் காரணமாக தான் இணை வைப்போர் மீது போர் தொடுக்கப்படுது, அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்படுது, அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுது. இது எல்லாமே ஷிர்க்குக்கு எதிரான நடவடிக்கைகள். சரியா? ஷிர்க்கை அல்லாஹ் இப்படி கண்டிக்கிறான். அப்போ தௌஹீத் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். முஷ்ரிக்குகள் எந்த ஒரு செய்யறையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். முஷ்ரிக்குகள் எது செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான், அதனுடைய நன்மைகள் எல்லாமே அழிச்சிருவான். அவங்களுக்கு சிபாரிசையும் அல்லாஹ் செய்ய மாட்டான். எந்த நபியும் எந்த மலக்கும் எந்த நல்லவர்களும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வோட அவங்க ஷிர்கின் காரணமாக நரகத்து போயிட்டாங்கன்னா சிபாரிசு செய்ய மாட்டான். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதிலளிக்கவும் மாட்டான். அல்லாஹ் அவங்களுடைய அழைப்புக்கு முஷ்ரிக்குகள் துவா கேட்டு பாதுகாப்பு கேட்டு என்னதான் கதறினாலும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பதிலளிக்க மாட்டான். ஏன்னா முஷ்ரிக் என்பவன் அல்லாஹ்வை பற்றி மிகப்பெரிய மூடனாக இருக்கிறான். அதனால்தான் அவனுக்கு நிகராக அவனது படைப்புகளை ஆக்கினான். எவ்வளோ பெரிய அநியாயம்! அவன் தான் மிகப்பெரிய முட்டாள். ஏன்னுட்டா அல்லாஹ்வுக்குனே அவனுடைய படைப்புகளே ஆக்கிட்டான் இபாதத்தில். இவ்வாறு படைப்புகள் அல்லாஹ்வுக்கு இணையாகவும் மிகப்பெரிய அறியாமையாகவும் அல்லாஹ்விற்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாகவும் இருக்கிறது. யதார்த்தம் என்றால் என்ன அப்படின்னா, இதில் இணை வைப்பன் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்வதில்லை, மாறா தனக்கு தானே தான் அநியாயம் செய்துக்கிறான். அவன் உண்மையில் அல்லாஹ்வுக்கு எந்த அநியாயம் செய்ய முடியாது, ஆனால் அவனுக்கு அவனே அநியாயம் பண்ணிக்கிட்டான். இது அல் ஜவாபுல் காஃபிங்கிற கித்தாபில் இமாம் இப்னுல் கையிம் குறிப்பிடுறத இமாம் நம்முடைய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் மேற்கோள் காட்டுறாங்க. கடைசியாக 7வது மிக முக்கியமான விஷயம், இணை வைப்பவன் ஒரு குறைவுள்ள பலவீனமானவற்றை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்குகிறான். அவன் எதை வணங்கினாலும் அதில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அவை பலவீனமானவையும் குறைவுள்ளவை. எனவே எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவர் அல்லாஹ் எந்த குறைகளை விட்டும் தூய்மையானவன் அப்படிங்கிறத அவன் மறுத்து விட்டான். அப்போ அல்லாஹ்வுக்கு குறையை ஏற்படுத்துகிறான். இதன் மூலமாக
ஆனால் யார் ஒருத்தர் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறாரோ அவர் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகிறார் அப்படிங்கிறாங்க ஷேக். அப்போது இவ்வாறு செய்வது அல்லாஹ்வை பகைத்து கொள்வதும் அவனுக்கு எதிராக செயல்படுவதும், அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்துவது அவனுக்கு குறையை ஏற்படுத்தும் விதமாக ஆக்குறத குற்றத்தில் வரும். அல்லாஹ்வை வணங்குவது அவனை தூய்மைப்படுத்துகிற அவனுடைய மகத்துவத்தை ஏற்கிறதுல வரும். யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இந்த குறையை கற்பிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் பகைக்கும் ஆளாகிறார், அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்போ இது எல்லாமே ஷிர்கை பற்றியும் ஷிர்குடைய விளைவுகளை பற்றியும் நாம் அறிய வேண்டிய அடிப்படையான விஷயங்கள்னு ஷேக் ஃபௌசான் இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க.